ஹாய். லைக்கா ப்ரொடியூஸ் பண்ண ஏஎல் விஜய் டைரக்ஷன்ல அருண் விஜய் நடிச்சு இந்த பொங்கலுக்கு வெளியாயிருக்க படம் மிஷன் சாப்டர் 1. அந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போறோம். அருண் விஜய் பாத்தீங்கன்னாலே ஒரு மல்டி டேலண்டட் ஆள் தான். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் ஸ்டன்ட்ஸ் எல்லாமே நேச்சுரலா பண்ண ஆளு கூட டான்ஸ் பண்ணாரு. ஆனாலுமே அவருக்கான ஒரு தனித்துவமான ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்காக ரொம்ப வருஷமா போராடிட்டு இருக்காரு. அந்த போராட்டத்துக்கு சமீபத்துல கொஞ்சம் விதை போட்ட மாதிரி இருக்கு அவர் படங்கள்லாம் போறதை பொறுத்து. ஸோ அந்த வரிசையில இந்த படமுமே சேர்ந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். வாங்க இந்த படத்தோட விமர்சனம் என்னன்னு பார்க்கலாம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எப்பவுமே ஏஎல் விஜய் ஒரு ஃபேமிலி ஓரியன்டா, ஒரு பாண்டடா, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி படங்களே இது வரைக்குமே எடுத்துருந்த ஏஎல் விஜய் இந்த வாட்டி கம்ப்ளீட்டா ஒரு ஜானரே மாத்தி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஒரு ஆக்ஷன் ஜானர்ல அடிச்சு தொப்பு பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படம் ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா பிஓகேல ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல டெரரிஸ்ட் ஊடுருவிக்க மாதிரியும் அதை தேடிட்டு போலீஸ் உள்ளார போய் சர்ச் பண்ற மாதிரியும் அங்க போகும்போது ஒரு டெரரிஸ்ட் மாட்டுறாங்க ஒரு வீட்டுல. அவங்க மிஷன் தசரான்னு சொல்லி ஒரு விஷயம் வெளியில வருது. ஸோ அதை நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா உமர் அண்ணே ஒரு பேர் ஒன்று வெளியில வருது. ஸோ அங்கேருந்து கட் பண்ணா அப்படியே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அருண் விஜய் அவரோட குழந்தை, அந்த குழந்தை கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அந்த குழந்தைய லண்டனுக்கு எடுத்துன்னு போகணும் ஃபார் ஃபர்தர் சர்ஜரிக்கு அப்படின்னு பேசினாங்க. ஸோ அது விஷயமா பணம்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லி பணம்லாம் ரெடி பண்ண அங்கேருந்து கிரிப்பிங் ஸ்டார்ட் பண்றாருங்க ஏஎல் விஜய். என்னன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை ஹவாலால மூவ் பண்ணும். ஹவாலால மூவ் பண்ணது ஒரு 10 ரூபாய் நோட்டு கொடுப்பாங்க. இதுதான் நீங்க அங்கே கொடுத்து உங்க பணத்தை லண்டன்ல வாங்கிக்கிறதுன்னு. அங்கிருந்து நம்ம மைண்ட்ல ஒரு டென்ஷனை ஏத்திடுறாரு ஏஎல் விஜய். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பணம் எங்க பறி போகுமா, அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் நடக்குமா, என்ன நடக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மண்டையில ஓடினே இருக்கும். அந்த படம் பார்த்துனே இருந்தாலுமே அந்த விஷயங்கள் நம்ம மண்டையில ஓடினே இருக்கும். ஸோ அப்படி வராரு, லண்டனுக்கு வராரு. லண்டன்ல குழந்தைய சேர்த்துறாரு. ஆப்ரேஷன் டேட் நெருங்குது. அந்த பணம் வாங்க போறாரு. போற இடத்துல ஒரு சின்ன சம்பவமாய் அரெஸ்ட் ஆயிடுறாரு. ஜெயிலுக்கு போறாரு. ஜெயில நடக்கிற சம்பவங்கள், அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது, அதுக்கப்புறம் நடக்கிற அந்த ஒரு நாள் நைட்டு தான் மற்ற பேலன்ஸ் இருக்கிற ஸ்டோரி. இதுக்கு மேல சொன்னா ஸ்பாய்லர் ஆயிடும். ஏற்கனவே இது ஸ்பாய்லர் கிடையாது, நான் சொன்னது எல்லாமே நீங்க கெஸ் பண்ணலாம். முக்கியமா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பா எடுத்திருக்காரு ஏஎல் விஜய். ரொம்பவே ஆக்ஷன் மூவி. இவருக்கு இவ்வளவு நாள் எங்கடா வச்சிருந்தார் இந்த டேலண்ட்ன்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் படம். அதுக்காக அப்படி பரட்டி போட்டார் இப்படிலாம் கிடையாது. ஒரு பீஸ்ஃபுல்லா போய் என்ஜாய் பண்ணி ஒரு ஆக்ஷன் ஜானர்ல ஒரு படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வரலான்றவங்களுக்கு கண்டிப்பா ஆப்டான மூவி இது. படத்துல நடிச்சிருக்காங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் அருண் விஜய் தன்னோட ஆக்ஷன்ஸ்ல பொறி கிளம்பி இருக்கு. பிளஸ் நிமிஷா நடிச்சிருக்காங்க, சிஸ்டரா நடிச்சிருக்காங்க, அவங்களுமே நர்ஸா நடிச்சிருக்காங்க, அவங்களுமே நல்லா பண்ணியிருக்காங்க. எமி ஜாக்சனும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. பிளஸ் பரத்ன்னு சொல்லிட்டு நம்ம கன்னட ஆக்டர், அவர் தான் மெயின் வில்லனா பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப குழந்தை முகமா இருக்கு. ஒரு டெரரிஸ்ட்னா ஒரு கொடூரமா காட்டாம ஸோ இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அவன் பங்குக்கு அவருமே நல்லா பண்ணியிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு சின்ன ஒரு கிரிப்பிங்கான சீன் வரும். டுவர்ட்ஸ் மூவிங் டு கிளைமேக்ஸ் நல்லா போகுது. படம் ஸ்டார்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொன்ன மாதிரி அந்த 10 ரூபாய் நோட்னால நடக்கிறதும், செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு இன்ட்ரோல் சீன் ட்விஸ்ட் இல்லை, ஓவரால் ட்விஸ்ட்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வச்சிருக்க சீனா நல்லா கிரிப்பிங்கா வச்சிருந்தாரு. அது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அங்கங்க, ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி ஸ்டோரினால அப்படி போனாலுமே அடுத்தது ஆக்ஷன் பறக்குது. அது ஃபுல்லாவே ஒரு நைட்ல நடக்கிற கதை. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு நைட் ஸ்டோரியா இருக்கு. ஓவரால் படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல விஜய் இந்த மாதிரி ஒரு ஜானல் நம்ம பார்த்ததுல ஃபர்ஸ்ட் டைமா விஜய் ஃபுல் ஆக்ஷன் மூவி கொடுத்துருக்காரு. ஸோ எல்லா சைட்லயுமே ரிவ்யூஸ் நல்லா தான் வருது. கண்டிப்பா போய் தியேட்டர்ல ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு ஜாலியா எல்லாத்தையுமே மறந்து ஒரு சந்தோஷமா உட்காந்து பார்த்துட்டு வரணுன்றவங்களுக்கு கண்டிப்பா இது நல்லா இருக்கும். கண்டிப்பா போய் ஒரு டைம் தியேட்டர்ல பார்க்கலாம். பார்க்கக்கூடிய படம் தான். நன்றி, வணக்கம்.